ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 15/6/2025 14/6/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன், இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன், மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார். அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார், நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார். கேது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்திலும், ராகு சனி காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது. இது ஒரு பெரிய விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தேன்னா கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும், அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் 6 கட்டங்களில், அதாவது 7 கட்டங்களில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு கிரகங்கள் இருக்குது சுற்றி. சந்திரனை நம்ம எடுக்காமையே எல்லா கிரகங்களும் இருக்குது, மாத கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் பார்த்தேனால் புதன், அதாவது மாத கிரகத்தில் பார்த்தோம்னா புதன் அடுத்த நாளே 16ஆம் தேதியே 16/5/2025 அன்றைக்கே மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். அதை தவிர இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது 2/6/2025 மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து 2ஆம் தேதி 6ஆம் மாதத்தன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுறார் புதன், ஆட்சி பெற்று போகிறார். சுக்கிரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது. சுக்கிரன் ஒரு 15 தேதி, அதாவது 31/5/2025 அன்றைக்கி பார்த்தோன்னா சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் மேஷத்துக்கு மாறுறார். செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார். இந்த மாதத்தினுடைய கடைசியில், அதாவது கிட்டத்தட்ட 8/6/2025 ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார், கேத்துவோடு சம்மந்தப்படுறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் வைகாசி அமாவாசை நல்ல ஏற்றமான தினம், முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம், முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம். வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல. புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது, அமாவாசை தாண்டி தான் எடுக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா இந்த மாதத்தில், அதாவது 27/5 அன்றைக்கி அமாவாசை வருது. 28/5 அப்படின்னு பார்க்கும்பொழுது 2025 அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது. இந்த 26 நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறதில்ல, சுப முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே வைக்கிறதில்ல. வாஸ்து நாள் வருது, வாஸ்து கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது. அது 4/6/2025 அன்றைக்கி வருது. 9:05 10:35 1 மணி நேரம் 30 நிமிஷம் 90 நிமிஷம். பொதுவாகவே வாஸ்து கண்விழிக்கும் வேளையில் பார்த்தாலேயானால் 5 விதமாக பிரிச்சுக்கிறோம். அதில் பார்த்தாலேயானால் வாஸ்து புருஷன் கண் விழித்து காலை கடன்கள் செய்ய முடிக்கும் நாள், அதற்கு பிறகு அவர் ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் குளிக்கிற டைம், அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம். இது எல்லாமே 18 நிமிஷமாக பிரிச்சுடுறோம். இதில் கடைசியில் இந்த 10:35 மைனஸ் ஒரு 36 நிமிஷம் பார்த்தாலேனா 9:59 10:35 வரலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து, அதாவது தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்திலையும் இந்த வாஸ்து, ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், பெருசாக வாசக்கால் வைக்கணும், அதோட நிலம் பதிவு பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த தோஷமும் இல்லாத காலம் அந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் காலம். ஒரு வருஷத்துக்கு பார்த்தாலும் 8-9 இருந்தால் அவர் வாஸ்து புருஷன் கண்விழிப்பார். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அந்த மாதம் பார்த்தாலும் வைகாசி விசாகம் பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம். முருகப்பெருமான் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம். அன்னைக்கு முருகன் போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்கு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறது. 12ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வரவை விட செலவுகள் அதிகம்.
உங்களுடைய வேலையில் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு ராசியிலேயே வந்து சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். இதன் மூலியமாக முயற்சிகள் வெற்றி பெறும், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திடீர் பணவரவுகள் வரும், உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு நெளிவு சுழிவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத கிரகங்களை பற்றி சொல்லுவோம், மாத பலன்களை சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசியில் சுக்கிரன் இருக்கார், 15 நாள் இருக்கார். அதற்கு பிறகு 2ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக பேச்சில் நல்ல கவனமும் கனித்துவமும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர உங்களுடைய அதாவது இந்த மீனராசிக்காரர்கள், அதுவும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நகாசு வேலைகள், கோல்டு இது பண்ணுறவங்க, அதாவது இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறவங்க, கோல்டில் வந்து ஆசாரிகள், தங்க ஆசாரிகள், இந்த மாதிரியான வேலை செய்பவர்கள், பேங்கிங் சிஸ்டமில் இருக்கிறவா, அதை தவிர வந்து இந்த இதில் வந்து அதாவது எஜுகேஷன் ஆப் விற்கிறவங்க, ப்ரொஃபஸர்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர அவங்களுக்கு வந்து திடீர் பணவரவு வரக்கூடிய, மறைந்திருந்த இடத்துலேருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம், குடும்பாதிபதி 5ஆம் இடத்துல நீச்சம் பெற்றுற குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல நீச்சம் பெறதுனால ஒரு சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் கவர்மெண்ட் வேலைக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் இருக்கிறதுனால ஒரு சுபர்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் 7.5 சனி இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள், உடல்நல மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதை தவிர தேவையற்ற செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதில் குடும்பத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு புதன் 2, 3, 4, 3 இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய அதாவது கடன் வாங்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. போட்டியிலலாம் வந்து கொஞ்சம் ஈடுபடாமல் இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. 6ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால தேவையில்லாமல் போய் போட்டி போட போவீங்க. அது வந்து அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது. பொறுமையாக இருக்கிறது நல்லது. ராசிக்கு பார்த்தலையானால் 12ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கார். அதனால் வந்து உங்களுடைய மன கிளேசங்கள், அலைச்சல்கள், தூக்கமின்மை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். குருவின் பார்வை இருந்தாலும் 7.5 சனின்றதுனால அதனுடைய வேலையை நிச்சயமாக காட்டும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இளைய சகோதரர்களோட சிறு சிறு இன்னல்களை ஏற்படுத்தும். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம காலமும் வரும். அதாவது 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானங்களில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய காலம், சந்திரன் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலம், மனோகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். அது வந்து பார்த்தேலையானால் 6/6/2025 9/6/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேலையானால் சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அரிசி இல்லைன்னா நெல், அதாவது பச்சரிசி இல்லைன்னா நெல் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் தானமாக கொடுங்க உங்களால் முடிஞ்சது. அதன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த அதாவது இந்த குரு பகவானை போய் வழிபட்டு வாங்கும். அதாவது இந்த மாதத்தில் இந்த பௌர்ணமி அன்னைக்கு, அதுவும் வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக விசாக நட்சத்திரம் வேறு முருகப்பெருமானை வணங்குறதும் குரு பகவானை வணங்குறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும். இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய்யில் விளக்கு 3 விளக்கு போடுங்க. இந்த பஞ்சு திரியில் 3 விளக்கு போட்டுன்னு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமான விடிவுகள் கண்டிப்பாக வரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.